Hi, hello everyone, this is Soumya from Bookface channel. Today we are gonna see a poem which was written by Sujata Bhatt titled A Different History. So before getting into the poem, let's see what was the incident that made Sujata Bhatt to write the poem. Sujata Bhatt, when she was about 11, her family emigrated to USA for her education. அந்த 11 years வரைக்கும் அவங்க லைஃப்பில் இந்தியாவில் அவங்க எப்படியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஷீஸ் ஆக்சுவலி அன் இந்தியன் பார்ன். ஸோ இந்தியாவில் எப்படியெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்றதையும் 11 yearsக்கு அப்புறம் அவங்க எஜுகேஷனுக்காக போன யூஎஸ்ஏல அவங்க எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாங்க அப்படின்ற ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸை பார்க்குறாங்க. அப்படி டிஃப்ரெண்ட்டாக பார்த்ததோட ரிஃப்ளெக்ஷன் தான் அ டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி போயம். The poem has 2 stanzas. The first stanza talks about a book and the Greek god and his emigration and the sin. So coming to Greek god வந்து இன்னும் இறந்து போல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாராம். இந்தியாவில் தான் வந்து எல்லா காட்ஸும் வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருப்பாங்களா. எந்த ஒரு பயமோ இல்லை எந்த ஒரு யாரும் நம்மளை பார்த்துருவாங்களோ, நமக்கு எதாவது தெரிஞ்சிருமோ நம்ம இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்களாம். எந்தனா மாறு விஷயத்தில் சுற்றுவாங்களாம். எப்படின்னா ஸ்னேக்ஸ், மங்கீஸ், அப்புறம் வந்து ஒவ்வொரு ட்ரீயும் வந்து இந்தியாவில் தான் வந்து கடவுளாக வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவுக்கு க்ரீக் காட் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சின் அப்படின்ற வேர்டை திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணி ரிப்பீட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் சின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புக் கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிறது சின். அந்த புக்கை வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுமா. அண்ட் செகண்ட் சின் இஸ் எந்த புக்காக இருந்தாலும் அதை காலில் வந்து எட்டி உதைக்கிறதோ இல்லை அந்த புக்கை வந்து காலில் படுற மாதிரி வச்சுருக்கிறதோ ஒரு பெரிய பாவம், சின்ன பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் வந்து ஒரு புக்கை வந்து டேபிளில் தூக்கி ரொம்ப ஹார்டாக தொப்புன்னு வைக்கிறது, தூக்கி டாஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாதான். நம்ம அதை வந்து சாஃப்டாக தான் கீழே வைக்கணும். அப்படி டாஸ் பண்ணுறது, புக்ஸை ஸ்லாம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சின் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு பேஜும் வந்து பொறுமையாக திருப்பணுமா. ஏன்னா வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக திருப்பணுன்னா சரஸ்வதி அப்படின்ற காட் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுவாங்களாம். இந்த பாய்ட்க்கு வந்து ஹிந்து மித்தாலஜியில் வந்து ஒரு பெரிய ஃபெய்த் இருக்குது. அண்ட் சரஸ்வதி ஷீ இஸ் தி காடஸ் ஃபார் எஜுகேஷன் இன் ஹிந்து மித்தாலஜி. ஸோ சரஸ்வதியை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் அன் குஜராத்தி பார்ன். ஸோ அதனால் அவங்களுக்கு ஹிந்து மித்தாலஜினா ரொம்ப ஃபெய்த் அதிகம். ஸோ சரஸ்வதியை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அந்த பேஜஸை வந்து திருப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒவ்வொரு ட்ரீயுமே வந்து அந்த ட்ரீயில் இருக்க வுட் எடுத்து தான் பேப்பர் எடுக்கிறோம். ஸோ நம்ம அந்த பேப்பரை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக திருப்பிட்டே போனோன்னா அது அந்த ட்ரீயை வந்து ரொம்ப மதிக்காமல் இருக்க மாதிரி ஒரு மீனிங் வந்துருமா. ஸோ அதை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு புக்கோட வேல்யூ லைஃப்பில் எப்படி இருக்குது அப்படின்றத தான் மெயினாக அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் stanza ஆல் ஸ்பீக் அபவுட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் புக் and the importance of culture, mainly Hindu mythology. And coming to the second stanzaல வந்து நம்ம நாலேஜ் எப்படி லூஸ் பண்ணிட்டோம். அண்ட் லாங்குவேஜ், ஒருத்தவங்க பேசுகிற லாங்குவேஜில் வந்து என் லாங்குவேஜ் மேலே எந்த தப்புமே இல்லை, அந்த லாங்குவேஜை பேசுகிற ஹியூமன் பீயிங்ஸ் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ கம்மிங் டு தி செகண்ட் ஸ்டான்ஸா, எந்த லாங்குவேஜ் வந்து நம்மளை அடிமைப்படுத்துச்சு. ஸோ நம்மளை காலனைஸ் பண்ணவங்களோட லாங்குவேஜ் வந்து எதா இல்லாமல் போச்சு. ஹியர் அப்ரஸஸ் இஸ் தி வேர்ட் விச் டிஃபைன்ஸ் அ காலனைசர். ஸோ அவங்க யூஸ் பண்ண டங்க் எது இல்லாமல் போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு எந்த லாங்குவேஜ் வந்து உண்மையிலேயே ஒருத்தரை கொன்னுடுச்சுன்னு கேட்குறாங்க. விச் லாங்குவேஜ் ட்ரூலி மீன் டு மர்டர் சம்ஒன். இங்கே சம்ஒன் அப்படின்றது வந்து என்னவா மெட்டஃபர் ஆயிருக்கு அப்படின்னா ஒன்ஸ் ஓன் மதர் டங். ஸோ ஒருத்தரோட தாய்மொழியை தான் இங்கே சம்மன் சொல்கிறாங்க. எந்த மொழியாவது வந்து இந்த மொழியை நீ பேசாத, அதை அழிச்சிட்டு நம்மக்கிட்ட சொல்லலை. பிகாஸ் வி ஆர் தி பர்சன் ஒன் ஹூ சாஸ் அ லாங்குவேஜ் ஃபார் அஸ் டு ஸ்பீக். அண்ட் தேர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ட் ஹவ் டஸ் இட் ஆல் ஹேப்பன். இது எல்லாமே எப்படி நடந்துச்சு அப்படின்னா ஒரு டார்ச்சர். ஸோ இங்கே அது என்ன டார்ச்சர் சொல்கிறாங்க அப்படின்னா காலனைசேஷன் பீரியட் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஒருத்தரோட சோல் வந்து க்ராப் பண்ணி அதை வந்து ஒரு மாடுலேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து எதுக்கு மெட்டாஃபராக சொல்கிறாங்க அப்படின்னா, அ சோல் இஸ் கம்பேர்ட் டு தி அக்ரிகல்ச்சர் தான் வந்து சண்ட் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க டு ஹார்வெஸ்ட் தி கிராப்ஸ். அந்த மாதிரி நம்மளை கான்குயர் பண்ணவங்க வந்து அவங்க வந்து ஒரு ஹார்வெஸ்டிங் பர்சனாகவும் நம்ம ஹார்வெஸ்ட் செய்யப்பட்ட ஒரு திங்காகவும் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி அந்த சாயத்துன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்மளை ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி காலனைசர் வந்து அவங்களோட லாங்குவேஜை வச்சு நம்மளை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு விளைநிலத்தில் வந்து ஒரு பயிரை அறுவடை பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல எப்படி இன்னொரு பயிரை கொடுப்பாங்களோ அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க நம்ம தாய்மொழியை வந்து மாற்றி அவங்களோட மதர் டங்கை வந்து நம்ம கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன் தமிழ்நாடு வி ஸ்பீக் தமிழ். ஆனால் ஆஃப்டர் காலனைசேஷன் தே ஹவ் கிவ் அப் தி லாங்குவேஜ் இங்கிலீஷ்.
ஸோ நம்ம வந்து இங்கிலீஷை வந்து இன்னும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அது நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. ஒரு இடத்துல எப்படி பயிர் எடுத்துகிட்டு வேறு பயிரை வந்து நடுறாங்களோ ஹார்வெஸ்ட்க்கு அப்புறம், அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து நம்ம தாய்மொழி எடுத்துகிட்டு காலனைஸ் பண்ணவங்களோட மதர் டங்கை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து சயின்ஸ் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து மெட்டாஃபர் which is metaphorically symbol of language of colonizer. நெக்ஸ்ட் கடைசியாக இருக்க 2 லைன், இட்ஸ் அன் ரெட்ரோரிக் கொஸ்டின் ஃபார் அஸ். என்னென்னா, த அன்பார்ன் கிராண்ட் சில்ட்ரன் க்ரோ டு லேர்ன் தட் ஸ்டேஞ்ச் லாங்குவேஜ். ஸோ இதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தைங்க வந்து அந்த ஒரு ஸ்டேஞ்ச் லாங்குவேஜை தான் கற்றுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் த போயட் ஹர் செல்ஃப், அவங்க இங்கேருந்து அவங்க தாய்மொழி, ஷீஸ் அ குஜராத் பார்ன், ஸோ ஷி நோஸ் குஜராத்தி. இப்போ அவங்க வந்து யூஎஸ்க்கு போனாங்க அப்படின்னா அவங்களோட வந்து அவங்களோட அப்கமிங் ஜென்ரேஷன் எல்லாமே அந்த லாங்குவேஜ் தான் பேசுவாங்களே தவிர they will not be influenced in குஜராத்தி. ஸோ அந்த மாதிரி தி அன்பார்ன் கிராண்ட் சில்ட்ரன், பிறக்காத குழந்தைங்க வந்து அந்த ஸ்டேஞ்ச் லாங்குவேஜ் மேலே தான் ஒரு பேஷன் அண்ட் லவ் இருக்குமே தவிர நம்ம வந்து தாய்மொழி மேலே இருக்காது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ போயம் இவ்வளோ தான். இந்த போயமில் இருக்கக்கூடிய figure of speech and இதை பற்றின further analysis I'll post it in the next video. ஸோ அதில் பாருங்கள். until then take care and எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். if you are a subscriber please click the bell icon. Keep watching. Thank you.